ஹாய் guys, welcome to Max Variety. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா OnePlus 13 கேம் பிளே வீடியோ கைஸ். கேம் பிளே வீடியோனா இப்போதான் எனக்கு கை வந்திருக்கு. கேம் பிளேலாம் நல்லா தான் வந்து ஃபோன் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் எப்படி சொல்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கு கைஸ். ஸோ மற்றபடி நான் தான் வந்து ஒழுங்காக விளாட மாட்டேன். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு. நம்மளும் வந்து நாக் வச்சு விட்டோம். சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு தென் மூவ் ஆன் பண்ணோம். இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் ஈவெண்ட்டுன்னு வந்து நேம் வச்சுருக்கேன். இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த அப்டேட்டுக்கே அப்படி தான், கேம்பர் அப்டேட்டு. கேம்பருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அப்டேட்டு. இதே நான் ஓல்டு ஃபோன் வச்சுருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். நியூ ஃபோனில் விளாடுங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டை வந்து நமக்கு பிடிக்கல. அப்படி தான் போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா மேலே இருந்து சுட்டு போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம என்னதான் நாக்கு வச்சுட்டு என்னதான் மூவ் ஆன் பண்ணாலுமே லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா ஏரியாவிலேருந்தும் கீழேருந்து மேலே வரைக்கும் அடி விடுது. ஸோ அதனால் சேஃபாக இருந்துக்குங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ், இந்த ஈவெண்ட்டில் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஸ்டார்டிங்கில் வராதிங்க. மேலே எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இங்கே லூட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் வாங்க. இங்கே இருக்கிற இனிமையே பத்தலைன்னு நம்ம இருக்கிற நிலைமையில இன்னும் வந்து வீக்காலாகி மறுபடியும் இங்கே தான் வந்துருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஈவெண்ட்ல வந்து அடிச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தா, இங்கே வேற நம்மகிட்ட ஒரு எளிமை இறங்கிட்டாரு. சரி நம்மகிட்டே கண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க நானும் கிளம்பிட்டேங்க. கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் கிளம்புனேன். இதெல்லாம் சொல்லலை. பட் என்னதான் ஒரு திங்கிங் இருந்தாலும் நம்ம வந்து பாடா ஒரு 1v1 நமக்கு முன்னாடி இருக்காரு, இவனை மட்டும் அடிச்சா மட்டும் போதும்னு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எப்படா அடிக்கலான்னு சொல்லிட்டு எப்படா வெளியேட்டி பாப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த சிங்கிள் கேப்ல நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டு இருப்பானுங்க. இந்த கேம்பர் ஈவெண்ட்ல இந்த கேம்பர் ஈவெண்ட்னு ஏன் இந்த நேம் வச்சிருக்கேன்றத கொஞ்சம் கூடிய விரைவில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் ஓப்பனில் வந்தான், நான் அவனை அடிச்சு விட்டே தான் கைஸ் தெரியும். நம்ம பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு தான் நான் சொன்னேன் இது வந்து இந்த ஈவெண்ட் வந்து கேம்பர் ஈவெண்ட்னு சொல்லிட்டு. சரி நம்ம கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிட்டாங்க. ரீகால் பண்ணோடனே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. காப்பாத்துங்க அட ஏன்டா அப்படின்னு சாகடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்பியில் ஸ்கோப் போட்டு எங்கே வெளியில் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவரை மண்டையாக அடிச்சு எதுவும் பொட்டி இருப்போம். பொட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால போயிட்டு ரிவ்யூ பண்ணியாச்சு கைஸ். ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்க, சேம் டைம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நீங்கள் என்ன கைஸ் ஃபீல் பண்ணுறீங்க, அதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் 120 FPS வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 or 4 டேஸாக வந்து கண்டினியூவாக கேம் விளாண்டுருக்கேன். ஒரு 3 மணி நேரம்லாம் கேம் விளாண்டுருக்கேன். ஸோ எந்த ஒரு FPS வந்து ட்ராப் ஆகுது, இந்தமாரி எந்த ஒரு ப்ராப்ளமே எனக்கு கிடையாது. ஸோ நல்லா தான் ஸ்மூத்தாக தான் இருக்குது. எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோனில் கேம் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் கை பழைய ஃபோன் அந்த இதுக்கே இருக்கனால நியூ ஃபோனில் விளாடும்போது கொஞ்சம் எனக்கு ஸ்டபுள் ஆகுது பர்சனலி. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோன் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. ஸ்மூத் அண்ட் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே ஆகலை. இப்போ கூட பாருங்கள், எனிமி க்ளோஸில் வந்துட்டா நான் தான் அடித்தேன் பார்த்தீங்களா. அவர் தான் ஃபஸ்ட்டு எனிமி தான் அடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நான் அடித்த புல்லட் தான் அவனுக்கு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. அவன் அடித்த ஒரு புல்லட் கூட என் மேலே கனெக்ட் ஆகலை. ஸோ இதேமாரி க்ளோஸ் ரேஞ்சில் ஹை லெவலில் எனிமிஸ் வந்து பக்கத்தில் வந்தாலுமே ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக தான் கைஸ் இருக்கு. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சில் ஹெவியான ஃபைட் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபைட் எடுத்த போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் எனக்கு ஏற்படலை. நம்ம வந்து பேனிக் ஆகாமல் நல்லா டீசெண்டான கேம் ப்ளே பண்ணோன்னா ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது கைஸ், இல்லைன்னா சொல்லலை. நான் பேனிக் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், நானே வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் போயிட்டு ப்ளே பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேடு போட்டு நம்ம டீம்மேட் 3 பேர்த்தையுமே வந்து நாக்கு வச்சிட்டாங்க. கோவிந்தா கேட்டுக்காமா கோவிந்தா, எனக்கு வழி தெரியல. டீலர்கள்லாம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, கிரிக்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க கிளம்புவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோபடியை பார்த்து வெக்டர்மா லெவலுக்கு வந்து ஒரு ஐக்கியூ யூஸ் பண்ணி கிரிக்டுன்னு வந்து ஜோன் நோக்கி போயிட்டோம். பிகாஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டு 3 பேருமே காலி. நான் ஒட்டால் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சம்புக்கு வேலையை பார்க்க போகிறது கிடையாது. ஒரு நாள் கிளம்பி கைஸ் லாஸ்ட்டில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர்த்துல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனால் ஆன்லைனில் இருந்தாலும் எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது அவரை போய் கேட்டால் தெரியும். நமக்கு ஒரு கில்ல வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு அவர் அழுத்திட்டாச்சு. லாஸ்ட்டில் ஒன்று சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஃபன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நான் சொன்னேன் தெரியுங்களா ஸ்டார்டிங்கில், கைஸ் ஃபோன் நல்லா இருக்கு, பட் நான் பேனிக் ஆகாமல் அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கை இன்னும் கொஞ்சம் பழகலை. எனக்கு கரெக்டாக இருந்தது. ஓல்டு ஃபோனுக்கும் நியூ ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கண்டினியூவாக ப்ளே பண்ணால் தான் பழைய ஃபோனை விளாண்ட மாரி விளாட முடியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுக்காக சொன்னேன்றதை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் OnePlus வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றது வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து தான். ஸோ ஆளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக OnePlus வாங்கலாம்.
இல்லை ப்ரோ நான் கேமிங் மட்டும்தான் 24 கேம் தான் ஆடுனாலும் வாங்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த சஜெக்ஷன் வந்து நான் சொல்கிறது என்னோட பர்சனாலிட்டி. ஸோ நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. See you guys, next video சந்திப்போம்.